கர்த்தருக்கு வசனம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலையும் சில வசனங்களை தியானிப்போமாக. யாத்திராமத்தின் 20ஆம் அதிகாரத்திலேருந்து சில வசனங்களை பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போவோம். சரிங்களா? மேலாட்டாக வாசித்திருப்போம், ஆனால் அதோட உள்ள கருத்து அது பயங்கரமாக இருக்கும், தீவிரமாக இருக்கும், நம்ம கடைப்பிடிக்க முடியாததாக இருக்கும். சும்மா வாயில் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நினைவில் வச்சு அதன்படி செய்யறதுக்கு நம்மளால் முடியாமல் இருந்திருக்கலாம். இன்னும் அந்த வசனங்களை பார்ப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை அறிந்து கொள்ள கிருபை ஞானத்தின் தேவன் தருவாராக. 22 சொல்லப்பட்டிருக்குது, உன் அடிமைத்தன வீடாக்கிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து தேசம் என்னது? ஒரு அடிமை வீடு, அடிமையான வீடு, அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசம் போட்டுருக்குது. அப்போது நமக்கு எகிப்துன்னு சொல்கிறோம். அடிமைத்தனம் எதுனா, நம்மளை எது ஆட்கொள்ளுதோ, நம்மளால் மீற முடியாமல், எது நம்மளால் விட்டு வெளியே வர முடியாமல் நம்மளை அழுத்துதோ, அதெல்லாம் என்னது? எகிப்து தான், இல்லையா? எகிப்து நம்ம மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம். எகிப்து தேசம்னு அர்த்தம். எப்படின்னா அடிமைத்தன வீடு. அது அடிமை ஒரு காரியம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா, அடிமையாக இருக்கிறோம்னா அது மீள முடியாத இருக்கும். சிலருக்கு படம் பார்க்கறது, சிலருக்கு நாடகம் பார்க்கறது, அதெல்லாம் கூட மறந்து போயிடும். குடிகாரம் இருக்கிறாங்க, நிறைய போதை வசதி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே அந்த அடிமை அந்த பொருளுக்கு நம்ம அடிமை, அந்த கண்ணின் காட்சிக்கு ஒரு அடிமை, இல்லையா? ஜீவனத்தின் பெருமைக்கு ஒரு அடிமை, கண்ணின் இச்சைக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், இல்லையா? இந்த அடிமைத்தனம் தான் இது எகிப்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது ஆண்டவர் பாருங்கள், அதுலேயே என்ன சொன்னார்? வைராக்கியமாக இருக்கிறார். நான் ஷார்ட்டாக சொல்கிறவங்களுக்கு, என்னென்று உங்களுக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேணான்றார். அது பாருங்கள் எவ்வளோ பசி. என்னை அன்றி வேறு தேவன் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றார். கட்டளையே சொல்கிறார், இருக்க வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டான்றார். அப்போது மேலே வானத்தையும் கீழே பூமியையும் தண்ணீரையும் உண்டாக்கினவனுக்கு ஒப்பான சொரூபத்தை ஆகியும் யாதொரு விக்கிரகத்தாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம செய்யாமல் இருக்கிறோமா? வானத்திலும் சரி, பூமியிலையும் சரி, தண்ணீர்லையும் சரி, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஒரு சொரூபத்தை உண்டாக்கிடணும், அதுக்கு ஒரு பேர் வச்சிடணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்குமே தண்ணீர் பதில் பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான. தண்ணீரில் என்னென்ன ஒப்பாக இருக்குது? தண்ணியில் என்ன இருக்குது? மீன் இருக்குது, மச்சங்கள் இருக்குது, ஆமை இருக்குது, அது இருக்குது. இதெல்லாம் என்ன செய்கிறாங்களாம்? இதை வச்சு அவங்க விக்கிரகத்தை உருவாக்குறாங்களாம். வானத்தின் கீழே பூமியின் கீழ் தண்ணீரில், பூமியிலும் வானத்திலும் பூமியின் கீழே இருக்க தண்ணீரிலும் இருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாக யாதொரு விக்கிரகத்தையாக. அந்த ஒரு வசனம் பாருங்கள் எவ்வளோ கருத்து இருக்குதுன்னு. 4ஆம் வசனத்தை பாருங்கள், நல்லா பூண்டி கவனிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்போ பாருங்க, அப்போது வானத்திலிருந்து நம்மளுக்கு உண்டாக்கியிருக்கிறோம், பூமியில் உண்டாக்கியிருக்கிறோம், பூமிக்கு தண்ணீர்லேயும் நம்ம உண்டாக்கியிருக்கிறோம். எல்லா விக்கிரகமும் இருக்குது, நம்ம உண்டாக்கியிருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை போல தேவன் நம்மளை என்ன பண்ண போகிறாரு? அடிக்க போகிறாருன்னு அர்த்தம். நீ விதமாக நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலாக இருக்கிற தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளுக்கும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாக இருக்கிறார். பார்த்தீங்களா? என்ன செய்வாராம்? இதெல்லாம் நம்ம வணங்குறதுனால, விக்கிரகங்களை உருவாக்குறதுனால, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விக்கிரகங்களை உருவாக்குறது, தண்ணியில் கூட உருவாக்குறோம் இல்லையா? படைக்கிறோம், அதை உருவாக்கி வச்சுருக்கோம். அப்போ அதில் கூட என்ன செய்கிறார் ஆண்டவர்? எரிச்சலுடைய தேவனாக இருக்கிறதுனால கோபம் வருது. அது மட்டும் இல்லை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை, இந்த அக்கிரமம் இப்போ நம்ம தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மூதியாக செஞ்சாங்க இல்லையா? இந்த அக்கிரமத்தை நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் பின்வர சந்தேகங்களுக்கும் என்ன 3 4 தலைமுறைக்கு என்ன செய்கிறார்? அவர் விசாரிக்கிறார். பாருங்கள் அவ்வளோ அதிபயங்கரமான நிலைமை நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்ம விக்கிரகத்தை உண்டாக்காமல் இருக்கிறோமா? உண்டாக்குறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட சிலை, மரியாளுடைய சிலை, யோசேப்பின் சிலை, எல்லா சிலைகளை விக்கிரகத்தை உண்டாக்கி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த 4ஆம் வசனத்தில்
வானத்திலையும் உண்டாக்காத, பூமியிலும் உண்டாக்காத, பூமிக்கு கீழே இருக்க தண்ணீரிலும் உருவாக்காத, எதையுமே உருவாக்காத, உனக்கு ஒரு இதுவும் ஒன்றா தெரியுமா விற்கிறாங்க தான் உருவாக்கக்கூடாது, ஒரு சொரூபத்தை கூட உருவாக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்ம பூர்வப்பட்ட சொரூபங்குது நம்ம கையில் வீட்டிலே இருக்குது, கடையில் இருக்குது, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் எரிச்சல் தேவன் அப்படின்னு சொல்கிறார். நான் எரிச்சல் உள்ள தேவனே, 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு நான் என்ன செய்வேன், உங்களை விசாரிப்பேன்றார். அது மட்டுமல்ல, இடத்துல அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்வதற்கோ 1000 தலைமுறை இறக்கம் செய்கிறாராம். பார்த்தீங்களா, அவருடைய கற்பனையை கை கொள்ளணுமா? இதெல்லாம் நம்ம செய்யாமல் விக்கிரத்தில் நமஸ்கரிக்காமல் உண்டாக்காமல் இருந்தால் 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்கிறான் நம்ம தேவன். இரக்கம் செய்கிற தேவன். எப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் இருக்கிற இறக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். எப்போ போதுமானவர்? எப்போ அவருடைய என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்வதற்கு. 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 26 யாத்திராங்க 26 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்வதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறாங்க. பார்த்தீங்களா, எப்போ? அப்போ தான் இறக்கம் உள்ளவர், அப்போ தான் எல்லாம் போதுமானவர். எப்போ இறக்கம் செய்கிறோம்லாம்? எப்போ அவருடைய கற்பனைகளை அவருக்கு ஃபஸ்ட்டு அன்பு கூறணுமா, தெய்வத்தில் என்ன செய்யணுமா, அன்பு கூறணுமா, அப்புறமா என்ன செய்யணுமா, கற்பனைகளை கை கொள்ளணுமா. இப்படி இருந்தால் தான் 1000 தலைமுறைக்கு இறக்கம் பண்ணுவாங்க. முதலாவது தெய்வத்தில் அன்பு இல்லாதவனா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, செத்த கிரிக்கு கிடக்கிறான், ஒன்றுமே இல்லை, செத்தவனை போல தான் அவன். அன்பு இல்லாதவன் ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்தது பாருங்கள், இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். 1000 தலைமுறைக்கும் இறக்கம் செய்கிறாங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் நம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறோட தண்டியாமல் விடாப்பா. எவ்வளோ பயங்கரமான நிகழ்ச்சி பாருங்கள். அவருடைய நாமத்தை என்ன செய்யுமா, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாதான். சிலர் பாருங்கள், நானே கூட நிறைய இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேங்க, உண்மை தான். அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம மனுஷனுடைய நம்ம போட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏசு பார்த்துக்கிறாரு, ஏசு பார்க்குறாரு, ஏன் பார்க்குறாரு, சும்மாவே ஏசு செய்யலையா, ஏசு செஞ்சார், எப்போவுமே அவர் நாமத்தை செய்கிறோம், வீணான வழங்குறோம். அவர் நம்ம உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செய்யணுமா, இயேசுவை பற்றி எடுக்கிறோம். ஏசு செஞ்சார், ஏசு பண்ணார், ஏசு செஞ்சார் அப்படி சொல்கிறோம் நம்ம. ஏன்னா அவர் இழுக்கிறோம். எதுக்காக அவரை இழுக்கணும்? அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, என் நாமத்தை வீணிலே வழங்கினா என்ன செய்வான், வழங்காது இருப்பாயாக. அவர் நாமத்தை வீணிலே வழங்குகிறோமே தண்டியாமல் விடார். தண்டியாமல் விடாராம். அப்போ எத்தனையோ தண்டனை எனக்கு கிடச்சி விடுங்க. அதுதான் போல இருக்குது நான் நினைக்கிறேன் இப்போது. ஏன்னா நிறைய தண்டனை எனக்கு வியாதி இருக்குது, வியாதி வந்திருக்குது, மரண தண்ணி வந்திருக்குது. மற்றவங்களால் நான் தண்டிக்கப்பட்டிருக்கேன். விலைக்கு என்னை விட்டு விலைக்கு போனவங்க இருக்கிறாங்க. இந்த காரியங்களால் அப்போ தான் நான் உணர்ந்தேன், நான் அவருடைய நாமத்தை வீணிலே வாழ்ந்ததுனால என்ன செய்கிறார், கர்த்தர் நம்மளை தண்டிக்கிற தேவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு தண்டிக்க மாட்டார். தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, தேவன் தண்டிக்கிறவரே அல்லன்னு. தேவன் தண்டிப்பாருங்க, கட்ட தண்டிக்கிறவர். அதே நேரத்தில் 1000 தலைமுறைக்கு என்ன செய்கிறார், இறக்கம் செய்கிறவர். அவருடைய அன்பு கூறினா தான் இறக்கம் பண்ணுவார். இப்போ நான் கூட பாருங்கள், உங்கள் மேலே ஒரு அன்பு கூறன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நீங்கள் எனக்கு எல்லாமே செய்வீங்க, கொடுப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இப்போ நான் அன்பு கூறலன்னு வச்சுக்கோங்களேன், நான் கடிந்து கொள்றேன்னு வச்சுக்கோங்க, என்னை யார் சட்டம் பண்ணுவாங்க? யாரையா இப்போ நான் துணி கூட பார்க்க மாட்டாங்க. இது சரியான இதாக இருக்குது, இது பக்கமே போகக்கூடாதுங்க. ஆனால் நம்ம அவங்ககிட்ட நம்ம சகஜமாக சந்தோஷமாக அன்பாக நடந்ததுன்னா நம்மளுக்கு என்ன செய்வாங்க, எல்லாமே செய்து தருவாங்க. அதுதான் விஷயமே. நம்ம கோவப்பட்டோம்னு என்ன செய்யாது, நம்மளுக்கு எந்த காரியமும் நடக்காது. அப்படி நாமத்தை வீணில் வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமானது ஓய்வினாலே பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. ஃபஸ்ட்டு நினைக்கணுன்றார், அப்புறமா தான் ஆசரிக்கிறது. பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்வோம், சண்டேஸில் தாங்க நம்ம ஓய்ந்து படுத்துருக்கு தூங்குவோம், நல்லா தூங்குவோம், ஜாலியாக இருப்போம், ஊர் சுற்று போவோம். அப்போ தான் பிக்னிக்கு, மாலு, சினிமா, ட்ராமா. மற்ற நாளில் நீங்கள் போகலாமே, ஆனால் கரெக்டாக அன்றைக்கி ஓய்வு நாளில் கத்துறது நல்லா தானே போகணும். மற்ற நாளில் மட்டும் கரெக்டாக ஆஃபீஸுக்கு போகிறதும் ஸ்கூலுக்கு போகிறதும் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. கம்பெனிக்கு போகிறதும் ரைட் டைம் போயிடுவோம். ஆனால் ஆலயத்துக்கு போகிறவங்க கூட சிலர் லேட்டாக போவாங்க.
பாஸ்டர் வந்துருக்க மாட்டார். அப்பப்போ தான் ஒரு 2 பாட்டு தொடங்கியிருப்பாங்க. இப்போ தாங்க இங்கிலீஷ் பாட்டே பாடியிருப்பாங்க. இங்கிலீஷ் பாட்டு பாட்ட பிறகு தாங்க மெசேஜ். அது வரையும் பார்த்துக்கலாம். 10 ஆகிடும் மெசேஜுக்கு. அந்த டைமுக்கு போய் உட்காந்தா போதும். மெசேஜ் அப்போ உட்காந்துட்டு மெசேஜ் முடிஞ்ச உடனே நாத்துமா வேணும்னா ஓடி வந்துடலாம். அது என்னது? இதான் ஓய்வு நாள் ஆசிரிக்கிற லட்சணம். அது கிடையவே கிடையாதுங்க. கர்த்தர் மரத்துக்கு முன்னாடி ஆலயத்தில் நம்ம என்ன பேர் போய் உட்காந்துடணும். ஆனால் நம்மளை ஒன்றாண்டி ஆண்டவர் இருப்பார். அப்போ புல்பிட்டில் ஆண்டவர் என்ன செய்வார்? ராத்திரி வருவார் தேவன். பார்த்துட்டே இருப்பார், யார் வரல யார் வரல யார் லேட்டாக எல்லாம் அட்டண்டன்ஸ் போகும், எல்லாம் ஞாபகத்தில் போகும், கணக்கு எல்லாம் கணக்கு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அதான் சொல்கிறார், ஓய்வு நாள் என்ன பண்ணுமானே அது சுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக. இது வரலையும் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டுங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. நான் அடுத்தது நான் போடுறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.